ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜனத் சாப்டர் 47 ல இருந்து 50 வரைக்கும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். மக்களே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல போய் பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்திருப்போம்னு பாத்தீங்கன்னா, சில கேங்க சேர்ந்தவங்க எல்லாம் டிவைன் டாக்டரை தேடி வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கியூ பேரியரை பார்த்தோன்னே ரீஜனல் லீடர் வந்து இதை பார்த்து பாரு, நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிருப்பானுங்க. இந்த சாப்டர்ல என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவ வந்து எல்லா பொருளும் வாங்கிட்டு அந்த மலை ஏறி போயிட்டு இருக்கா. அப்ப அவ போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல வந்து அவங்க அண்ணன் தான், அதாவது நம்ம ஹீரோ தான் இருக்கான். பாவம் மனுஷனால அந்த படிக்கட்டுலாம் ஏற முடியாம திணறிட்டு இருக்கான். அப்படியே அப்ப ஹீரோ பார்த்து அப்படியே அவர் நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோ திரும்பி பார்த்து யாரான்னு பார்க்கும்போது அவன் தங்கச்சி தான். இப்ப என்ன கேக்குறானா, நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனோட தங்கச்சி வந்து என்ன கேக்குறானா, ஆமா நீ எதுக்காக இங்க இருக்க அப்படின்னு கேக்குறா. அதை கொண்டு அவன் என்ன சொல்றானா, எனக்கு ஒண்ணு இங்க வரணும்ன்ற எந்த ஒரு ஆசையும் கிடையாது, அந்த செக்ரட்டரி தான் ஒரு டெலிவரி கொடுக்கணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். அவனோட தங்கச்சி என்ன பண்றானா, படிக்கட்டு ஏறிக்கிட்டே சரி அப்ப சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவனோட தங்கச்சி திரும்பி பார்த்துட்டு டிவைன் டாக்டர் சொன்னதான் ஞாபகம் வருது, நீ எப்போனாலும் செத்து போவ, குளிக்கும் போது சாகுவ, சாப்பிடும் போது சாவ, ஏன் இப்ப கூட சாவ அப்படின்னு சொன்னதான் அவளுக்கு ஞாபகம் வருது இவனை பார்த்தோன்னே. இந்த பக்கம் ஹீரோ என்ன சொல்றானா, இவ மட்டும் இப்படி கொஞ்சம் கூட கஷ்டப்படாம ஏறி போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோட தங்கச்சி என்ன பண்றானா, சரி என்கிட்ட கொடு அது அப்படின்னு சொல்றா. இவனுக்கு என்னன்றது புரியல. ஆனா நீ எதை டெலிவரி பண்ணணும் நீங்க வந்தியோ அது என்கிட்ட கொடு, உனக்காக நான் டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டு என்ன கேக்குறானா, நீ என்ன பத்தி கவலைப்படுறியா என்ன அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டவ இன்னும் காண்டாயி, நீ வந்து அதை ஸ்லோவா பண்ணுவ அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னு அவ சொல்லுவா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, நான் வேகமாவே மலை ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி ஹீரோ வந்து அந்த படிக்கட்டுல ஏறும் போது அவ என்ன கேக்குறானா, உன்னோட கண்டிஷன் என்ன இப்போ அப்படின்னு கேக்குறா. அதுக்கெல்லாம் ஹீரோ பதில் சொல்லாம, டிவைன் டாக்டரோட கிராண்ட்சன் வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பண்றது என்ன வித்தியாசமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வந்து அவ வந்து அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லவும் ஹீரோ வந்து அப்ப சரிதான் அப்படின்னு மறுபடியும் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறான் மலையை. நடந்த எல்லாத்தையும் பார்த்து நம்ம பெரியவர் வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணை பார்த்தா அந்த அளவுக்கு தப்பான பொண்ணு மாதிரி தெரியல, அப்படி எதுக்கு நீ அந்த பொண்ணு கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்ப பெரியவர் என்ன கேக்குறாருன்னா, இப்போ என்ன உனக்கு எதனா டிஸ்டர்ப் பண்ணுதா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனா இப்போ என்கிட்ட இருக்க ஒரே பெரிய ப்ராப்ளம் வந்து என்னோட உடம்பு தான் அப்படின்னு சொல்றான். பெரியவர் என்ன சொல்றனா, அது உன்னோட குடும்பம்டா அப்படின்னு சொல்லவும், நீ யார சொல்ற, என்னோட தங்கச்சி வா சொல்ற அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. வேற யாரடா நான் சொல்ல போறேன் அப்படின்னு கேக்குறாரு பெரியவரும். அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, நான் என்ன நினைச்சனா, நீ டிவைன் டாக்டரோட பேரனை பத்தி தான் பேசுற அப்படின்னு நினைச்சேன், நீ என் தங்கச்சி பத்தி பேசுறனா எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். கேட்ட பெரியவருக்கு ஒரே ஷாக். உடனே என்ன கேக்குறானா, நீ அந்த பொண்ணு உண்மையிலே அண்ணன் தங்கச்சி தானா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த மெசேஜ் வந்து டிவைன் டாக்டர் கிட்ட டெலிவரி பண்ணிட்டான். அது அவரும் பிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்ப டிவைன் டாக்டர் வந்து அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, அந்த கேவலமான ஒரு செத்துட்டு இருக்க குழந்தையவா இந்த மெசேஜ் டெலிவரி பண்ண அமிச்சா அப்படின்னு கேட்கும். ஹீரோ வந்து ஆமான்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, அந்த செக்ரட்டரி அப்படி என்னதான் பண்ணா இந்த ஆளுக்கு, இந்த ஆள் எப்ப பாரு அந்த ஆளை கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினைக்கிறான். டிவைன் டாக்டர் வந்து ஹீரோ பத்தி என்ன கேக்குறானா, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எப்படி என்னால வந்து சும்மா இக்னோர் பண்ணிட்டு போக முடியாது இந்த செக்ரட்டரியோட ஆர்டர் எல்லாம், சரி உன்னை பத்தி சொல்லு, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவர் கேட்கும். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, இப்போதைக்கு எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு டிவைன் டாக்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, அது நல்லதுதான், ஆனா உனக்கு மரணத்தை நினைச்சு கொஞ்சம் கூட பயமே இல்ல தானே. இப்படி டிவைன் டாக்டர் கேட்கும். ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனோட தங்கச்சி இவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்த டிவைன் டாக்டர் என்ன பண்றானா, சரி அதெல்லாம் விடு, இதுக்கப்புறம் நான் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் அப்படி அங்கிருந்து கிளம்பும் போதே அவனோட தங்கச்சி என்ன கேட்கறானா, நீ இப்ப நல்லா தான் ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்கிறா. அவ சொன்னது கொஞ்சம் கூட காதுலயே வாங்காம நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அவன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறம் அவன் உட்கார்ந்து ஃபீல் பண்றான், என்னதான் இருந்தாலும் அண்ணனாச்சு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோவும் செக்ரட்டரி பேசிட்டு தான் வராங்க. அப்ப செக்ரட்டரி என்ன கேக்குறானா, நீ அந்த மெசேஜ் டெலிவரி பண்ணியா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோ என்ன சொல்றானா, நான் டெலிவரி பண்ணிட்டேன், அந்த மனுஷன் தான் உங்களை கிழிச்சான் அப்படின்னு சொல்றான். உடனே செக்ரட்டரி என்ன சொல்றாருன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதின விஷயம் அந்த மாதிரி. செக்ரட்டரி அது மட்டும் இல்லாம என்ன கேக்குறானா, யாருக்கும் தெரியாம அவன் காதுல வந்து சரி ஸ்வாட் குயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நான் அங்க போன டைம்ல வந்து அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால இப்போ வந்து அவங்க நல்லா இருக்காங்களா இல்ல உடம்பு முடியாம இருக்காங்களான்னு என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே செக்ரட்டரியோட முகம் வந்து சோகமாகவும், இதை பார்த்து ஹீரோ வந்து என்ன சொல்றானா, ஆனா என்னால ஒரு விஷயம் சொல்ல முடியும், டிவைன் டாக்டர் அங்க இருந்து அவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால கூடிய சீக்கிரமே அவங்க நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட செக்ரட்டரி வந்து அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ப்ளம் ஃப்ளவர் ப்ளோசமும் ஆகி ரொம்ப நாள் ஆகுது, மொத்த துரதிஷ்டமும் எங்களை சேர்த்து வச்சு ஒன்னா அடிக்குது. அப்படி ஹீரோவும் அவரும் பேசிட்டு போகும்போது ஹீரோ என்ன நினைக்கிறானா, துரதிஷ்டமா வேற என்ன துரதிஷ்டம் இங்க நடந்தது அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நம்ம பெரியவர் வந்து என்ன சொல்றாரா, நீ என்ன மறந்துட்டியா, இந்த மவுண்ட் அவாவ் சேர்ந்த குழந்தைங்க எல்லாம் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் ஹீரோக்கு ஞாபகமே வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோ என்ன நினைக்கிறானா, அந்த ஸ்வாட் சுப்ரீமோ அந்த டிவைன் டாக்டரோட பேரனும் இங்க இருக்கிறதே எனக்கு பெரிய துரதிஷ்டம் தான் அப்படின்னு சொல்றான். இதுல எதனா ஒண்ணு நடந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான், ஆனா இப்ப எனக்கு நடக்கிறது எல்லாமே ஒண்ணுக்கு அடுத்தது ஒண்ணா நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஹீரோ யோசிச்சுக்கிட்டே செக்ரட்டரி
செக்ரட்டரி கூட நடந்து போகும்போது அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னா அந்த முகமுடி போட்டவன தான் காட்டுறாங்க. அவன் போய் யார்கிட்டயோ வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா அந்த பாஸ் தான். அப்ப பாக்கணுமே அவன் உட்கார்ந்து சேர் எல்லாம் உடைச்சிட்டு என்ன சொல்ற டிவைன் டாக்டர் நீ கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சந்தோஷமா கேக்குறான். அப்ப அந்த முகமுடி போட்டவன் என்ன சொல்றானா நாங்க வந்து இன்னும் அந்த ஆளை கண்டுபிடிக்கல, ஆனா அவர் எங்க இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த பாஸ் என்ன கேக்குறானா அப்ப நீ அவனை கண்டுபிடிக்கல அப்படிதானே அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த முகமுடி போட்டவன் என்ன சொல்றானா அங்க உருவாக்கி வச்சுக்க கியூ பேரியரை பார்த்தா கண்டிப்பா டிவைன் டாக்டர் வந்து அங்கதான் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அப்ப பாக்கணுமே அந்த பாஸ் வந்து அவன் கையில வச்சிருந்த கத்தியோட எழுந்து நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன கேக்குறானா அவன் அங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு முகமுடி போட்டு என்ன சொல்றானா இல்ல எனக்கு அவன் அங்கதான் இருப்பான்னு எனக்கு தோணுது, நீ என்ன நினைக்கிற, அதெல்லாம் உண்மை நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறான் பாஸ். அப்ப பாக்கணுமே பாஸ் வந்து அவனோட கத்தி வந்து அந்த முகமுடி போட்டவன் பக்கத்துல கீழே போட்டு என்ன கேக்குறானா உனக்கு எப்ப இவ்வளவு தைரியம் வந்தது எதுக்கும் பயன்படாத ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு என்கிட்ட வர்றதுக்கு. அப்ப பாக்கணுமே பாஸ் அந்த அளவுக்கு பையன் டேஞ்சரஸா இருப்பான். அப்ப முகமுடி போட்டவெல்லாம் தலையை கூட நிமித்த முடியாம பயத்துல அப்படி இருப்பான். அப்ப பாஸ் என்ன கேக்குறானா சொல்லு பேஞ்சி உங்க ஆமாவா இல்லையா. அப்ப முகமுடி போட்டவன் என்ன சொல்றானா ஆமான்னு சொல்லிட்டு என்ன மன்னிச்சிருங்க இது எல்லாமே என்னோட தப்பு தான். முகமுடி போட்டவன் இப்படி சொன்னது கேட்டவனே பாஸ் என்ன பண்றானா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் வெட்டிடுறான். அவன் கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவன் என்ன கேக்குறானா ஒரு சாக போற கிழவனை கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு உனக்கு அப்படின்னு கேக்குறான். முகமுடி போட்டவன் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம பாஸ் இப்ப என்ன சொல்றானா நான் ரொம்பவே பரிதாபப்பட்டு உன உயிரோட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா நம்ம பிரான்ச்ல இருக்கிறதுலே நீ ஒருத்தன் தான் ரொம்பவே புத்திசாலி. முகமுடி போட்டவன் தலையை கூட நிமித்தாம என்ன சொல்றானா உங்களோட கருணைக்கு ரொம்பவே நன்றி சார் அப்படின்னு சொல்றான். அப்ப பாக்கணுமே பாஸ் வந்து போய் அவனோட சேர்ல உட்காந்துட்டு கத்திய தூக்கி பின்னாடி வச்சுட்டு பேசுவான். அந்த அளவுக்கு மாசா இருக்கும். அப்ப முகமுடி போட்டுக்கிட்டு அவன் என்ன சொல்றானா நான் உன திரும்ப அமிச்சால் நீ யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட ரிட்டர்ன் வரமாட்ட போலயே. அப்ப பாஸா பாக்கணுமே கியூ பேரியர் இருந்தானே நீ சொன்ன அப்படின்னு இந்த பக்கம் முகமுடி போட்டவனை பாக்கணுமே ஒரு பக்கம் கையை இழந்துட்டு ரத்தம் போவதெல்லாம் தடுத்துட்டு இருக்கான் அவனோட இன்னொரு கையை வச்சுக்கிட்டு. பாஸ் என்ன சொல்றானா சரி இந்த பிளான பண்ணலாம், எப்படி பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி தான் ஆகணும், அதனால 3 நாளுக்கு அப்புறம் அங்க போவோம், அப்ப அந்த ஆள் அங்க இருந்தானா நம்ம அவனை அங்க இருந்து இங்க கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றான். அவன் ஏதோ பொம்மையை தூக்கிட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அது வந்து டிவைன் டாக்டர். அப்ப முகமுடி போட்டவனை காட்டுறாங்களே அவனை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாஸ் இப்ப என்ன சொல்றானா அப்படி அவன் மட்டும் அங்க இல்லனா நீங்க எல்லாருமே செத்துருவீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப பாஸ் வந்து என்ன கேக்குறானா நீ என்ன நினைக்கிற இது அமேசிங்கான பிளானா இல்லையா அப்படின்ட்டு முகமுடி போட்டவனை கேட்கவும் அப்ப அவன் என்ன நினைக்கிறானா இதெல்லாம் ஒரு பிளானாடா, எவ்வளவு கேவலமான பிளான், இதை மட்டும் நான் வெளியே சொன்னா எனக்கு கொன்றுவான், கண்டிப்பா இது ஒரு அமேசிங்கான பிளான் தான் அப்படின்னு அவனும் சொல்றான். அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. அப்ப ஹீரோவை பாக்கணுமே அவனுக்கு அவ்வளவு தூக்கம். அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா ஏண்டா டெய்லி எதனா ஒரு விஷயத்துல இப்படி தோத்துக்கிட்டே இருக்கே உனக்கு ஏன் தெரியலையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றா எனக்கே இந்த நாள் வந்து எப்படி போச்சுன்னு தெரியல, நான் வந்து காலைல எழுந்தேன், டெலிவரி பண்ண ஒரு லெட்டர், அதுக்கப்புறம் செக்ரட்டரி கூட நடந்துட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா இந்த நாளே முடிஞ்சு போச்சு. நம்ம பெரியவர் என்ன சொல்றானா நீ திரும்ப போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ என்ன சொல்றானா கரெக்ட் தான், இங்க ஸ்டே பண்றதுக்கு இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த ஒரு ரீசனும் இல்ல, ஏன்னா என்னோட தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம நான் இங்க டெலிவரி வேலையும் பார்த்துட்டேன், இதுக்கு மேல நான் இங்க என்ன பண்ண போறேன், எவ்வளவு சீக்கிரம் நான் ரெடி ஆகணும் அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவனும் பெரியவரும் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது யங் மாஸ்டர் அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. அப்ப பார்த்தா சியோல் வந்து ரொம்பவே சந்தோஷமா ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோ என்ன கேக்குறானா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, உன்னோட ரூமுக்கு இந்த வழி கிடையாது அப்படின்னு கேக்குறான். அப்ப சியோல் என்ன கேக்குறானா யங் மாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வந்து என்னது அப்படின்னு கேட்கும். சியோல் வந்து நானும் இன்னைக்கு உங்க கூட தான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா அப்படி ஒண்ணு எனக்கு ஒரு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்றான். சியோல் என்ன சொல்றானா பரவாயில்ல எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றா. கூடவே பெரியவரும் எனக்கும் ஞாபகம் இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா தாத்தாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவார் தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சியோல் என்ன சொல்றா ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே எங்க அப்படின்னு கேட்கும். எனக்கும் தெரியாது அவர் எங்க போனாரு அப்படின்னு அவ சொல்றா. அவர் எப்போ வருவாருனாச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல அதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றா. ஹீரோ என்ன நினைக்கிறானா அப்ப நான் இங்க இருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணி ஆகணும் போல அப்படின்னு நினைக்கிறான். அப்ப பெரியவர் என்ன சொல்றானா இதே சர்வன்ட் வந்து எதுவுமே சொல்லாம கொள்ளாம போறது இந்த காலத்துல எல்லாம் சகஜமா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா இந்த விஷயத்தை இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். பெரியவர் வந்து அப்படி உள்ள வரும்போது இந்த உலகம் ரொம்பவே மாறிடுச்சு அப்படின்ட்டு இவங்க கதை திறந்துட்டு உள்ள வந்தா உள்ள பியாங் தான் இருக்கா. இத பார்த்து ஹீரோ வந்து அப்படியே நின்னுறா. ஆனா சியோல் வந்து ஜாலியா பெட்ல போய் படுத்துக்கிறா அவள ஒரு பக்கம். அப்ப பாக்கணுமே பியாங்கும் சியோலும் ரெண்டு பேருமே சேர்ந்து யங் மாஸ்டர் வாங்க தூங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இத பார்த்து ஹீரோ உடனே என்ன கொடுமை சார் இது அப்படின்ட்டு உடனே திரும்பி ஓட பாக்குறான். அவன் ஓட பார்த்தாலும் பியாங் வந்து விடுறா மாதிரியில உடனே அவ வந்து மின்னல் பவரை யூஸ் பண்ணி சீக்கிரமா போய் ஹீரோ பிடிச்சி மறுபடியும் கூட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிடறா. அப்ப பாக்கணுமே ஹீரோக்கு இந்த பக்கம் பியாங் அந்த பக்கம் சியோல் ரெண்டு பேரும் படுத்துட்டு இருக்காங்க. மூணு பேருமே தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஏதோ வந்து லைட்டா கண் முழிக்கிறான். என்னடான்னு பார்த்தா சியோல் தான் தூக்கத்துல அவனோட முகம்
முகத்திலே பலார்னு வச்சிட்டா. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா ஹீரோ வந்து கல்ல கண்டு தான் முழிக்கிறான். அப்ப ஹீரோ வந்து என்ன கொடுமடா இது அப்படின்னு நினைச்சு பார்த்து பெரியவரே தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னால என் கையை கூட நகர்த்த முடியல அப்படின்னு சொல்றான். எதனால அவனோட கையை நகர்த்த முடியலனா இந்த பக்கம் பார்த்தா பியாங், இந்த பக்கம் பார்த்தா சியோல் இருக்கும்போது பெரியவர் என்ன சொல்றா, நீ தாண்டா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்றாரு. பெரியவர் என்ன சொல்றாருன்னா நீ ஏன்டா அங்க இருந்து எழுந்திருக்க கூடாது அப்படின்னு கேட்கும். ஹீரோ அதுக்கு வந்து என்னால எப்படி எழுந்திருக்க முடியும், இங்க பாருங்க இந்த சியோல் வந்து என்னோட கையை அவ்வளவு டைட்டா பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த பெரியவர் என்ன சொல்றா, சே உன்ன மாரி அதிர்ஷ்டசாலி அவனுமே இருக்க முடியாதுடா. அப்ப ஹீரோ என்ன சொல்றா, இப்போ உங்களால எதுவும் பண்ண முடியல, இது யாருன்னா பாத்துருவாங்களே அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ வந்து பெரியவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த சைடுல கதவு திறந்து உள்ள வருது யாருன்னா ஹீரோட தங்கச்சி தான். இந்த உள்ள இருக்கிற சீனை பார்த்த உடனே கதவு மூட்டு நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த சீனை பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றானா, மவுண்ட் அவால இருக்க எல்லாருக்குமே நாக் பண்ணிட்டு உள்ள வரணும்ன்ற பழக்கமே கிடையாதா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட பெரியவர் என்ன சொல்றானா, ஏன்னா இது உன்னோட ரூம்ன்றதுனால எல்லாருமே ஃப்ரீயா வராங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பேரும் எழுப்புறது தான் எனக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோ என்ன பண்ணா, சியோல் உன் பக்கத்துல ஏதோ பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் தூக்கத்துல இருக்க கூட கொஞ்சம் பயந்து எழுந்துக்கிறா, என்னது பூச்சி அப்படின்ட்டு. ஒரு விக்கெட் காலி. அப்புறம் பார்த்தா பியாங்க பார்த்து தலையிலே தட்டுறான், ரெண்டாவது விக்கெட்டும் காலி அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா சியோல் கத்துறா எங்க அந்த பூச்சி அப்படின்ட்டு. அந்த பக்கம் பார்த்தா பியாங்க வந்து எதுக்காக என்ன அடிச்சா அப்படின்னு கேக்குறா. ஒரு வழியா அவங்க ரெண்டு பேரும் எழுப்பிட்டு ஹீரோ வந்து வெளியே வரான் அவனோட தங்கச்சி பார்க்க. அப்போ வந்து என்ன கேக்குறானா, அம்மா நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். அவ என்ன சொல்றா, மாஸ்டர் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஹீரோ வந்து எதுக்குன்னு கேட்கும். அவ என்ன சொல்றானா, லாஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ அவங்களால சரியா பேச முடியல, அதனால தான் இப்ப பேசலான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நான் கொஞ்சம் பொறுமையாவே இங்க வந்திருக்கணும், அப்படி நான் பொறுமையா வந்திருந்தேன்னா இப்படியாப்பட்ட சீனுக்கு நான் வந்து விட்னஸ் ஆயிருக்க மாட்டேன். அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ இவ்வளவு தூரம் வந்தது இந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தானா அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனோட தங்கச்சி என்ன சொல்றானா, நான் இங்க வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து மவுண்ட் அவாவோட ரிச்சுவல் தான் அப்படின்னு சொல்றான், அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. ஹீரோ என்ன கேக்குறானா, நீ அதை அட்டென்ட் பண்ண போற அப்படின்னு கேட்கும். அதுக்கு அவ என்ன சொல்றானா, நான் மவுண்ட் அவாவோட டிசிபிள், நானும் அதை அட்டென்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. எது எப்படியோ அந்த மெசேஜ் நான் கொண்டு வந்ததுனால நான் உங்ககிட்ட சொன்னேன், நீ போய் இப்ப எது வேணாலும் பண்ண அந்த அக்லி கேர்ள்ஸ் கூட அப்படின்னு சொல்றா. அழகா இருக்கிற எந்த ஒரு பொண்ணுங்களும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு யோசிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு அவ சொல்லும் போதே அவங்க சியோலும் கதவு திறந்துட்டு வெளியே வராங்க. அப்படி ரெண்டு பேரும் வெளியே வந்ததை பார்த்தோன்னே இவ வந்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டா, இவ்வளவு அழகான பொண்ணுங்களா அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேட்கிறானா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும். அவங்க ரெண்டு பேரும் அது யாருன்னு தான் கேட்கறாங்க ரெண்டு பேருமே. ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, அது வந்து உங்களுக்கு தெரியணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிடுறான். இந்த சீனை பார்த்த தங்கச்சிக்காரி என்ன பண்றானா, அங்க இருந்து காண்ட்ல கிளம்பிடுறா. இதை பார்த்து ஹீரோ வந்து இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு போது பியாங் மட்டும் அவளை ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோட தங்கச்சி தான். அவ சின்ன குழந்தையா இருந்தமோ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அண்ணா நீ எங்க இருக்கன்னு தேடி போயிட்டு இருக்கா. அப்படியே அப்ப அவ அழுதுகிட்டே, அண்ணா என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல, நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல இந்த புதர்ல இருந்து ஹீரோ வந்து அவளை பயமுறுத்துவோம். அவ ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்த ஹீரோ வந்து சாரிமான்னு ரொம்ப தடவை கேட்கிறான். கூட்டு போய் உட்கார வச்சு என்ன சொல்றேன்னா, சாரிமா நான் வந்து உன்னை அழ வைக்கணும்னு பண்ணல, சரி நீ என்ன மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும்னு கேக்குறா. அப்போ என்ன கேக்குறானா, அப்ப எனக்காக ரெண்டாவது அக்காவை நீ திட்டு அப்படின்னு சொல்றா. ஹீரோ எதுக்குன்னு கேக்குவோம். அதுக்கு என்ன சொல்றானா, ஏன்னா ஈயன்ஸ் வந்து நம்ம அம்மா வந்து அவளுக்கும் அம்மான்னு சொல்றா, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உடனே ஹீரோ என்ன பண்றானா, அவனோட தங்கச்சி தலையில கை வச்சு என்ன சொல்றானா, ஈவன்ஸோ நம்ம ஃபேமிலியில ஒன் ஆஃப் த மெம்பர் தாமா, அதனால அவ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துவா. இந்த பக்கம் பார்த்தா ஸ்குவாட் ட்ரைனிங்ல இருக்கா. அவ அவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைன் பண்ணியோ முடியாம கீழே விழுறா. அப்ப பாக்கணுமே, அப்ப மறுபடியும் எழுந்து மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கிறா. நான் டயர்டே ஆனாலும் பரவாயில்ல, நான் ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருப்பேன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அப்பவும் கீழே விழுவோம். என்ன பண்றானா, கோவத்துல அவ கையில வச்சிருந்த கத்தியை தூக்கி அடிச்சிடுறா. கத்தி கையை விட்டு போனதுக்கு அப்புறம் அவ என்ன ஃபீல் பண்றானா, கத்தி கை விட்டு போனதுல அவ ரொம்பவே கோவமா இருக்குமோ. இந்த பக்கம் பார்த்தா பியாங் தான் வந்து அந்த கத்தி எடுத்து, நீ எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சரி எப்பவுமே கையில இருந்து கத்தி போக விடாம பாத்துக்கோ அப்படி சொல்லி அவளோட கையில வந்து அவளோட கத்தி தரா. அப்படி பியாங் ஸ்வாட கொடுக்கும் போது ஹீரோட தங்கச்சி என்ன நினைக்கிறானா, இந்த பொண்ணு என்னோட பைத்தியக்கார அண்ணன் கூட இருந்த பொண்ணு தானே, உடனே கை நீட்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்ல வரும்போதே என்ன நினைச்சான்னு தெரியல, அவ கையில இருந்து ஸ்வாட புடுங்கிட்டு உன்னோட உதவியெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அப்ப அங்கிருந்து அவ எழுந்துட்டு என்ன கேக்குறானா, ஆமா நீ எதுக்காக இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு கேட்கும். பியாங் என்ன சொல்றானா, இல்ல நீ வந்து யாங்சுன் கூட க்ளோஸா இருந்தாதான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்த அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஷாக் ஆன தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, என்ன யாங்சுன் கூட நான் க்ளோஸா இருந்தேன்னு ஒரே காரணத்தினால இவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணி வந்தியா அப்படின்னு கேக்குறா. பியாங் அதுக்கு என்ன சொல்றானா, ஆமா நான் என்ன உன்னை ஃபாலோ பண்ண கூடாதா என்ன அப்படின்னு கேக்குறா. நான் ஒன்னும் அப்படி சொல்லலன்னு தங்கச்சிக்காரி சொன்னோனே பியாங்க பாக்கணுமே நல்லது அப்படின்னு சொல்றா. தங்கச்சிக்காரி என்ன நினைக்கிறானா, நான் இவளை பத்தி கொஞ்சம் கூட ஸ்பெஷலாவே நினைக்கல, அதுவும் எதனால்னா என் இத்து போன அண்ணன் கூட சுத்துறதுனால. இப்படி அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பியாங் வந்து என்ன சொல்றானா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டு அவ வந்து என்ன சொல்ல வர. அப்ப பியாங் என்ன சொல்றானா, உன்னோட கத்தியை நீ பிடிக்கும் போது ரொம்பவே ஃபோர்ஸா பிடிக்கிற, அப்படி பிடிச்சினா கையை விட்டு தான் போகும், கத்தியை பிடிக்கும் போது ரிலாக்ஸா பிடிக்கணும். உடனே தங்கச்சிக்காரி என்ன சொல்றானா, உன்னை பார்த்தா உன் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நீ கத்தியை பிடிச்ச மாதிரி தெரியல, நீ எல்லாம் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறா. உனக்கு எதுவுமே தெரியாத பட்சத்துல நீ வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்கணும்லாம் ட்ரை பண்ணாத. அவ சொன்னதெல்லாம் கேட்ட பியாங் வந்து அமைதியா இருந்துட்டு என்ன கேட்கிறனா,
உனக்கு என்ன இப்ப என் கூட சண்டை போடணுமா அப்படின்னு கேக்குறா. அடுத்த சீன்ல என்ன நடக்குன்னா 2 பேரும் ஸ்பேர் போடுறதுக்காக ரெடியா இருக்காங்க. அப்ப தங்கச்சிக்காரி என்ன கேக்குறானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உரையில இருந்து கத்தி எடுக்காம எப்படி நீ சண்டை போடுவா அப்படின்னு கேக்குறா. உடனே பியாங் என்ன சொல்றானா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்ட தங்கச்சிக்காரி அவ்வளவு கோவப்பட்டு, சரி உன் இஷ்டம் போல் நீ எது வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்லிட்டு அவ பியாங் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி போகும்போது என்ன சொல்றானா, இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ண போற அப்படின்னு சொல்றா. அவ ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து பியாங் அட்டாக் பண்ணுவோம். பியாங் வந்து அது ஈஸியா தடுத்துட்டு என்ன சொல்றானா, ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்றா. பியாங் பிளாக் பண்ணதை பார்த்தோன்னே இவளால எப்படி என்னோட அட்டாக்க பிளாக் பண்ண முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிறா. பியாங் என்ன சொல்றானா, நீ முதல்ல ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. மறுபடியும் பியாங் வந்து இப்படிதான் பண்ணணும்னு அவ கத்தியை நீட்டிட்டு லைட்னிங் பவர் யூஸ் பண்ணுவோம். பார்த்த தங்கச்சிக்காரி வந்து ரொம்ப ஷாக் ஆயிரா. பியாங் பண்ண அட்டாக்ல அவ கீழே விழுந்துடுறா. அப்போ பியாங் பண்ண அட்டாக்ல அவ ரொம்ப ஷாக்ல இருக்கும்போது பியாங் கையில பார்த்தா இவளோட கத்தி இருக்கு. பியாங் வந்து நீ நல்லா தானே இருக்கும்னு கேட்கும். அப்போ தங்கச்சிக்காரி என்ன சொல்றனா, உன்னோட ரிலேஷன்ஷிப் என்னதான் அவன் கூட அப்படின்னு கேக்குறா. அப்ப பியாங் வந்து ஃபியான்சி அப்படி சொல்ல வரதுக்குள்ள அவ என்ன சொல்றானா, உன்னுமே ஸ்ட்ராங்கான ஒருத்தி எதுக்கு அந்த மாதிரி லூசர் கூட சொத்தணும் அப்படின்னு கேக்குறா. நீ அவன் கூட எதுக்கு இருக்கன்றது காரணம்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவன மாதிரி ஒருத்தன் கூட நீ இருக்காத, அவனுக்குலாம் உன்னை வச்சுக்கிறதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றா. அவன் இருக்கிறதுலே பெரியவே சோம்பேறி, அது மட்டும் இல்லாம அக்லி ஆனவன், அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் என்னைக்குமே நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றா இவ. அப்போ பியாங்க பார்க்கணுமே, பியாங் இவ சொன்னதுக்கெல்லாம் கோவப்பட்டு அவன் ஒன்னும் அக்லி கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு என்ன பேசுறதுனே புரியல. அப்ப பார்க்கணுமே அவ பேசின பேச்சுக்கலாம் பியாங் வந்து அவளோட லைட்னிங் பவர் மூலமா அவளை அட்டாக் பண்றதுக்கு வரா. அப்படி கரெக்டா அவ அட்டாக் பண்ண வருவோம். ஹீரோ கரெக்டா அந்த டைம்ல வந்து தடுத்துறான் அந்த அட்டாக்க. இதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். பியாங் அதுக்கு என்ன சொல்றானா, அவ வந்து உன்னை அக்லின்னு சொன்னா அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ உடனே அதுக்கு என்ன அப்படின்னு கேட்கிறான். ஹீரோ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பக்கம் நிக்குவோம். பியாங் என்ன கேட்கறான், அவ யாரு அப்படின்னு கேட்கிறா. ஹீரோ வந்து என்ன கேட்கிற அப்படின்னு கேட்கிறான். மறுபடியும் அவ யாரு, நீ அவ பக்கம் போய் நிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்கிறா. பியாங் அப்படி கேட்கும். உடனே தங்கச்சிக்காரி என்ன சொல்றா, உன்னை யாரா என் பக்கம் வந்து நிக்க சொன்னது, உன்னோட ஹெல்ப்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அவ அப்படி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது பியாங் வந்து ரொம்பவே நன்றி உன்னோட ட்ரைனிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவ போறதை பார்த்து ஹீரோவும் பியாங்கும் அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவளுக்கான மேனர்ஸ் லெசனை வந்து சொல்லி கொடுத்தாங்க, அப்படி இருந்த இவ ஏன் இப்படி நடந்துக்கிறா. அப்பவும் பியாங் என்ன கேட்கிறேன்னா, அவ யார், அவ இங்க தப்பு பண்ணதே அவதான், ஆனா திட்டு வாங்க என்னமோ நான் தான் அப்படின்னு சொல்றா ஹீரோ கிட்ட. ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு நீ என்ன நினைக்கிறன்றதெல்லாம் தெரியாது, ஆனா அந்த குழந்தை என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பியாங்லாம் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும். அப்புறம் என்ன கேட்கிறேன்னா, அவ உண்மையிலே உன்னோட பயாலஜிக்கல் சிஸ்டரான்னு கேட்கும். வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அப்ப பார்க்கணுமே பியாங் வந்து புலம்ப ஆரம்பிக்கலாம். நான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு, அவ்வளவுதான் முடிஞ்சு என் நிலைமை அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சாப்டர் முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு.